Hi guys, welcome to the Master Pranav special videos. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஓன் டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். வாங்க வீடியோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்தமாரி ராமாயணங்கிற இருக்கும். அதுக்கப்புறம் நேராக இருக்கும். இது பாருங்க குளம். ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக ஒரு கதவு இருக்கும். கதுவுக்கு அப்புறம் அப்படியே மேலே எல்லாம் ராமாயணம் அப்படியே இது பார்த்துன்னு கீழே இறங்கிடுங்கண்ணா அப்படின்னு ஒரு பெரிய குளம் இருக்கும். இங்கே ஒன்று தெரியல, ஒரு ஷெட்டு, அது கோசாலை. இது வந்து ஒரு மினி டெம்பிள். இது வந்து டைனிங் ஹால். இது ஒரு காரணம் பண்ணுங்க டைனிங். அதனால் நீங்கள் இந்த மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா ராமர் இருப்பார். இது ஒரு காரணம் பாருங்க, ராமர் ராம ராம் ராம் ராம ராம் 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 டம் டக் டக் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அவார்டு இருக்கும். டிங்க டிங்க நாட்டிக்கிட்டு ஒரு பில்லு இருக்கும். இதுதான் நரசிம்மர். நரசிம்மா பத்தில் பார்த்துருப்பீங்க. இவரை இது வந்து எங்கள் கோயிலோட ரூம். ஏதோ இருக்கு பாருங்கள், நவகிரக கோட்டை சேத்திரம். கடற்குள்ள இருக்கு கோயில். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் மணபலி, அதாவது கிச்சன் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் மேட்டரே இங்கே தான் இருக்குது. இங்கே இல்லை, பக்கத்தில். இது பக்கத்தில் ஏன்னா இது யாகசாலை. நீங்கள் பயணியிலலாம் போய் இந்த பயணி முடுகிற பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டத்தில் நிற்பீங்க. ஆனால் அந்த கவலையே இல்லை இந்த கோயிலுக்கு வந்தால். ஏன்னா இங்கே பாருங்க, சரவணா இவர் தான் இந்த கோயில் பயணி வந்தது. 9 அடி வைப்பாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனர். இது ஒரு கேட்டு. அதுக்கப்புறம் மேலே ஆர்ப்படி வீடு, ஃபோட்டோ, பேனரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து யூட்டர் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த கோவிலோடைய ஆஃபீஸ் கிடையாது, தேங்காய் கடை. தேங்காய் ஆனால் தேங்காய் வைக்கிறது கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருளான். இதை பாருங்க, அங்கே நிறையா. இன்னும் என்னடா அவங்க ஆஞ்சிடு இல்லைங்க, நான் காட்டுறேன். முதல்ல மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். சரி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து அந்த இதில் நான் மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் போக்குங்களா பாருங்க. அவங்க கேட்டுக்கிற ரூம் ஏதாவது தங்கத்துக்கு தேவை ரூம். இங்கே வராக அம்பாள், மகா பெரிவா, அப்படியே அம்பாள், துர்கா, பிரதோஷமாய நந்தி, கட்டிடம், சிவன். வீடியோ எடுத்துக்கிறாரு. இது பாருங்க, காமாட்சி அம்பாள், காஞ்சி காமாட்சி அம்பாள். இது வந்து கூட்டமே இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஹைட்டு சக்கரம் கீழே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் கார்டு வேல் வெற்றிவேல் முருகன் சேவல்கூடி பக்கத்தில் எல்லாமே நம்ம தான் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும். அதுக்கப்புறம்
இங்கே வந்து பைரவர் வருவார். அதுக்கு நிறைய இல்லை. இது வந்து ராஜகோபுரம் ஆஞ்சநேயர். இது இதோ பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே குளம் வியூ தெரியும். இங்கே பாருங்க ராஜகோபுரம் எவ்வளோ கம்பீரமாக நிற்குதுன்னு. மேலே ராஜகோபுரம். இங்கே வந்தீங்கன்னா சாய்பாபா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். காட்ட முடியல, கீழே இறங்குங்க. ஏன்னா அது நான் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கணும். சாய்பாபா கீழே இறங்க ஸ்டெப்ஸு சாய்பாபாக்கு. திருப்பியும் இந்த பக்கமாக கீழே இருந்தா நம்ம வேல் இருக்கும். இங்கே இருந்தாலும் நட்சத்திரமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே அவங்க சொன்ன மாதிரி. இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். கடை இது. ஒரு பொரி பேக்கெட் வந்து 10 ரூபா. நீங்கள் உங்ககிட்ட கேஷாக இல்லைன்னா QR கோடில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது அர்ச்சனை தட்டு வந்து 50 ருபீஸு. இந்த நெய் தீபம் வந்து 5 ரூபா. அதுக்கப்புறம் இந்த எள்ளு விளக்கு வந்து 10 ரூபா. அதுக்கப்புறம் யாராவது உள்ளே வந்தீங்கன்னா பயணி ஆண்டரை நீங்கள் லைவாகவே பார்த்துப்பாங்க. ஆனால் உள்ளே விட மாட்டோம். நீங்கள் வந்து அப்படியே வீடியோவில் காட்டுறத பாருங்கள். வச்சுருக்கோம். சங்கு சங்கு அதுக்கு வச்சுருக்கோம்னா இப்போ யாகசாலை பார்த்தீங்களா, யாகசாலை. இந்த யாகசாலையில் வந்து நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வார்ஷிக யாக சேவை வேணும்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணணும். இங்கே வந்து ஹோமம் பண்ணுவோம். நீங்கள் உங்களால் வர முடியலன்னா, நேரில் வர முடியலன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் யூடியூப்பில் வீடியோ அனுப்பிச்சுட்ருவோம் லைக் போட்டு. அது பார்க்கணும். இல்லை நீங்கள் நேரிலே வரீங்கன்னா நேரில் வந்து கூட ஹோமத்தில் கலந்துக்கலாம். உங்கள் பேர் சொல்லி பண்ணுவோம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட கூட்டின்னு வந்து பண்ணலாம். இதுங்க யார் சார் காட்டுறேன். இதோ பாருங்கள், யாகசாலை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம். அதுக்கப்புறம் இதுதான் யாகசாலை யாகம். இது வந்து பீடம். இது பாருங்கள், யாகசாலை போட்டுருக்கா. இது வந்து எதுன்னா லகு ஹோமத்துக்கு. லகு ஹோமம்னா நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ ஒரு சின்னதாக மேலே ஒரு காட்டுங்க ஒரு இந்த ஹோமம் உண்டோம். அதில் வந்து வச்சு பண்ணுவோம் உங்கள் பேர்லாம் சொல்லி. இது வந்து பெருசு. ஒரு மணி நேரம் போகும். அது ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொரு சாமியாக பார்த்துக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் எல்லா சாமியுமே நீங்கள் பார்க்கலாம். சனீஸ்வரர், அதுக்கப்புறம் குரு மெயினாக. அதுக்கப்புறம் சூரியன் இருக்கிறாங்க, சூரிய தேவர். அதுக்கப்புறம் மெயினாக சக்கரை தாய்வார். சுற்றினே வந்தீங்கன்னா
நரசிம்மர் கோயில் மிகவும் ஆஞ்சநேயர் தான். இவன் தான் ஆஞ்சநேயர், குபேர வீராஞ்சநேயர். இங்கே வந்து குபேர வீராஞ்சநேயர்னா குபேரனும் இருக்கும் வெளில. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த போர்டை பார்க்கலாம். போர்டு, இந்த பிரிண்டிங், அதுக்கப்புறம் இது வந்து இன்னொன்று ஸ்கேனர். இந்த ஸ்கேனர்லேயே நீங்கள் பேடிஎம் பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். கோயில் இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்னொன்று கேட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறது தான் எங்கள் வீடு. கோயில் வந்து பெருசு. இப்படியே வந்து நான் கோவில் இங்கே வந்து ஒரு யாகசாலை இருக்கும். இது ஏன்னா இங்கே பாருங்க, இதான் வந்து எங்கள் கோயில் ஹிஸ்ட்ரி. இந்த கோயில் கட்டும் போது இதெல்லாம் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டினது. இதை வந்து கோயில் கட்டும் போது இந்த ராமர் பாதம், அதுக்கப்புறம் தசாவதாரம், குளம், அது எப்படி இங்கே பாருங்கள், வாத்து, கோயிலோட வாத்து, மீன்லாம் உள்ளே இருக்கும் தண்ணி உள்ள. அப்போ பயமுறுத்தி விட்ருவோம் இதுலாம்.